வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, HTML டேக்கான ஐஃப்ரேம் டேக்கை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஃப்ரேம் டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இமேஜஸ்ஸு, மல்டிமீடியா ரிசோர்ஸஸ்ஸு, இமேஜஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது மல்டிமீடியானால எல்லாமே வந்துடும். வீடியோ, ஆடியோ, எம்பெடடு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த ஐஃப்ரேம் டேக்கில் உள்ளே கொண்டு வர முடியும். கூகுள் மேப்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எம்பர்ட் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக நான் ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு டிவ் டேக்குள்ளே ஐஃப்ரேம் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எம்பர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது எழுத போகிறேன். ஐஃப்ரேம் கொடுத்துட்டு எஸ் ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு demo.mp4 அப்படின்னு சொல்லி இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பேஜ் ரன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இதான் ஆக்சுவலோட ஐஃப்ரேம் டேக். ஓகேவா? ஸோ வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவும் நீங்கள் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட ஆடியோ எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா இதில் போய்ட்டு நான் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே ஜஸ்டிஸ் லீக்கோட வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோ போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இது யூடியூப்பில் இருக்குது. இதே மாதிரி ஒரு மினி பிளேயரை என்னால் இந்த இடத்துலையும் கொண்டு வர முடியும். அதுதான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எம்பர்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த எம்பர்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐஃப்ரேம் அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட கோடிங்கில் போய் பேஸ்ட்டை மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோஸ் வேறு ப்ளே ஆகுதா? கூடவே இந்த யூடியூபோட மினி பிளேயரை உங்களுக்கு வெல்கம் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு a once in a life. யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் உங்களால் பண்ண முடியுதோ அது எல்லாமே இங்கே வரும். ஒரு குட்டியுண்டு யூடியூப் மினி பிளேயர் மாதிரி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அது யூடியூப்புக்கு கூட்டு போயிடும். ஓகேவா? இதே மாதிரி கூகுள் மேப்ஸும் உங்களால் எம்பர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், கூகுள் மேப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கூகுள் மேப்ஸ், ஓகே, இங்கே இருக்கிற என்ன கடை இது? ஒரு ஜூஸ் கடை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா காஷ் இன்ஃபோட்டக்கே இருக்குது. ஸோ இங்கே ஜூம் ஆகிட்டு இருக்குது. இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஷேருக்கு போயிட்டு எம்பட மேப்னு இருக்கும். எம்பட மேப்பில் HTML கூட அவங்களே கொடுத்துருப்பாங்க. காப்பி HTML மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய கோடிங் பார்ட்டில் போய் அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மேப்பும் எனக்கு பார்த்தீங்கன்னா எம்பட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் ஓடிட்டே இருக்குது. எஸ், இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா எம்பட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு குட்டி கூகுள் மேப் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான சமம் இது. ஓகேவா? எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.